அனைவருக்கும் வணக்கம். இந்த சேனலில் பார்த்திங்கன்னா தொடர்ந்து நம்ம பழைய பித்தளை மற்றும் வெண்கல பொருட்கள் தொடர்ந்து வீடியோ போட்டுட்டு வரோம். ஸோ இன்றைக்கி என்னென்ன பொருட்கள் இருக்குது அப்படிங்கிறத ஸ்க்ரீனில் பார்ப்போம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரொம்பவே கொஞ்சம் அளவுக்கு பித்தளை பொருட்கள் இருக்குது. ஒன்று 2 மட்டும்தான் வெண்கல பொருட்கள் இருக்குது. நான் ஏற்கனவே திரும்ப சொல்லிகிட்டு இருக்க மாதிரி இந்த மாதிரி பழைய பொருட்களோட வரத்து ரொம்பவே குறைஞ்சிக்கிட்டு இருக்குது. எவ்வளோ நாளைக்கு தான் இந்த பழைய பொருட்கள் நமக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அந்த விண்டேஜ். ஸோ இனி வரும் காலங்களில் ரொம்பவே கம்மியாக தான் கிடைக்கும். ஸோ கிடைக்கிற அந்த 1-2 பொருட்களை நீங்கள் வாங்கி பயன்பெறுங்க அப்படிங்கிறது தான் நான் நிறைய வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறது. நம்ம ஃபஸ்ட் வீடியோவில் பார்த்திங்கன்னா நிறைய போட்டிருப்போம். அப்போ நாளுக்கு நாள் ரொம்பவே குறைஞ்சிட்டு வருது. ஸோ இந்த மாதிரி விண்டேஜ் ஐட்டம் பயனுள்ளதாக நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவோட முக்கியமான நோக்கமே. நிறைய பொருட்கள் கிடைக்காமலாம் இல்லை. இப்போ நிறைய பார்த்திங்கன்னா புது பொருட்கள் கிடைக்கிது. புது பொருட்கள்னால் நம்ம ஜென்ரேஷன் பொருட்கள் ஒரு 20 வருஷம் 30 வருஷம் 40 வருஷம் அந்த மாதிரி பொருட்கள் கிடைக்கிது. ஒரு 40-50 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது நமக்கு கிடைக்க மாட்டேங்குது விண்டேஜ். ஸோ அந்த மாதிரி பொருட்கள் தானே நம்ம வாங்கணும். கொஞ்சம் கனமாக இருக்கும், நல்லாயிருக்கும், அழுத்தமாக இருக்கும். அதனால தானே நம்ம பழசு வாங்குகிறோம். ஸோ நம்ம அதுக்கு புதுசே வாங்குகிறோம் அப்படின்னா அது நம்ம கடையிலே வாங்கிடலாமே. அப்புறம் ஏன் நம்மளை மாதிரி ஆளுங்கள்ட்ட நீங்கள் ஏன் வாங்கணும்? ஸோ அதனால் நான் திரும்ப சொல்கிறது என்னென்னா, பொருட்கள் கிடைக்கும்போது இப்போ இந்த பொருள்லாம் இருக்குன்னா அதெல்லாம் இப்போ இன்றைக்கி என்ன விலை விற்கிது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு சில பேர் கரெக்டாக அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கிறாங்க. சில பேர் பார்த்திங்கன்னா அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கிறது இல்லை. ஸோ அதுதான் அந்த வீடியோவோட நோக்கமே. பாருங்கள், 1 by 1 எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது பார்த்திங்கன்னா சின்ன ஒரு அழகான தட்டு. இது நம்ம என்ன பயன்பாடு அப்படின்னா, இதில் விளக்கு வச்சுக்கிறதுக்காக இந்த தட்டை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். 2வது ஏதாவது ஒரு கல்கண்டு திராட்சை அந்த மாதிரி நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னாலும் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்க முடியும். எந்த அளவுக்கு அழகான ஒரு ஒர்க்கோடு இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி ஒரு விளக்கை இதில் வச்சு இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த விளக்குமே எந்த அளவுக்கு ஒரு அழகாக அரும்பாக இருக்குது பாருங்கள். ஸோ ரொம்பவே நல்லா இருக்கக்கூடிய அந்த விளக்கு தான் அது. அடுத்தது பார்த்திங்கன்னா இது மினியேச்சர். இது செட்டிநாடு சைடில் இருக்கிற குடம் எல்லாமே இந்த மாதிரி தான் வரும். இது பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெளிவாக தெரியும். இது செட்டிநாடு சைடு இருக்கக்கூடிய அந்த தவளை தான். இது தண்ணி வைக்கிறது. அதிலே பார்த்திங்கன்னா மினி வெர்ஷன் இந்த அளவுக்கு ஒரு அழகாக செஞ்சுருக்காங்க பாருங்கள். அது அடுத்தது பார்த்திங்கன்னா இது பிரான்ஸ்லேயே இது காவடி சொம்பு அப்படின்னு சொல்லுவாங்க. 2 பக்கமும் காவடி சொம்பாக வச்சுக்குவாங்க. 2வது மினியேச்சராக சோ பீஸாக அதை வைப்பாங்க. ஸோ அது பாருங்கள் எவ்வளோ ஒரு அழகாக சோ பீஸாக வச்சுக்கலாம். அடுத்து இது பார்த்திங்கன்னா நம்ம சுவாமிக்கு பூஜை பண்ணுறதுக்கு பூலாம் வச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வீட்டு செல்ஃபில் டேப்லெட்ஸு சின்ன பொருட்கள்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி பொருட்கள்லாம் ஸ்டாப்லர் பின்னு இந்த மாதிரி ஆஃபீஸில் இருக்கிற டேபிளில் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே இதை யூஸ் பண்ணிக்க முடியும். அது பார்த்திங்கன்னா நீங்கள் நல்ல ஒரு வெள்ளை பித்தளை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த வெள்ளை பித்தளை சொம்பு தான் அது. அதுவுமே பழைய தமிழ் எழுத்துக்கள் எப்படி செதுக்கியிருக்காங்க பாருங்கள். ஸோ 2 ஜென்ரேஷன் இது 2 அர்த்தம் 2 எழுத்து இருந்தால் 2. ஸோ இதுலேயுமே பார்த்திங்கனாலே உங்களுக்கு நல்லா தெளிவாக தெரியும். சரி, ரொம்ப நல்லா வெயிட்டாகவும் இருக்குது. இது ஒரு அருமையான ஒரு பூஜை தட்டு. இதோட வெயிட்டு பார்த்திங்கன்னா ஒரு 1 கிலோவுக்கு மேலே இருக்குது. இது ஃபுல்லாக அப்படியே பார்த்திங்கன்னா ஹேண்ட்மேடு தான். அது இங்கே பாருங்கள், மிஷின்லாம் கிடையாது. ஹேண்ட்மேடில் எந்த அளவுக்கு ஒரு கர்விங் ஒர்க்கு பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஸோ சூப்பராக இருக்கும். ஒரு பூஜைக்கு ஒரு 12 இன்ச் இருக்கும். அது 1 கிலோ வெயிட் இருக்கும். நல்லா வெயிட்டான தட்டு. அடுத்தது பாருங்களேன், இதுலேயும் நிறைய மாடல் இது வரைக்கும் நம்ம காமிச்சிருக்கோம். இந்த மாதிரி மாடல் ரொம்ப ரேராக தான் வரும். ஸோ பாருங்கள் எவ்வளோ ஒரு அழகாக இருக்குது பாருங்கள். நல்லா ஒரு அர்ச்சனைக்கு ஒரு பூஜைக்கு இந்த மாதிரி எல்லாத்துக்குமே இதை யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம. அடுத்தது ஒரு அழகான ஒரு ட்ரே பாருங்கள். இங்கே பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நல்லாயிருக்கும். 1.5 கிலோ வெயிட் இருக்குது இந்த ட்ரே. நல்லா இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஸோ ஏதோ ஒரு ஃபங்க்ஷனில் ஒரு ஜீனி சாக்லேட்லாம் வைப்பீங்க இல்லையா, இதை நல்லா பாலிஷ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக ஒரு 2 ட்ரே ஒரு கஸ்டமர் வாங்கினாங்க குன்னூர்லேருந்து. ஸோ அவங்களுக்கு பாலிஷ் பண்ணி கொடுக்கும்போது தான் தெரிஞ்சிச்சு அதோடய அவுட்புட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது. பாலிஷ் பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கே தெரிஞ்சிச்சு. ஸோ அதே மாதிரி இதுவுமே அந்தளவுக்கு வெயிட்டாக நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு பொருள். ஸோ இதில் சாக்லேட்ஸு ஜீனி அந்த மாதிரி நம்ம வருஷத்தட்டு வைக்கிறது கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா இருக்குது பாருங்கள். அடுத்தது இது பார்த்திங்கன்னா ஒரு பித்தளை தட்டு. ஒரு 6 இன்ச்சு இருக்குது. நம்ம சாப்பிட்றதுக்குமே இதை யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள். சாப்பிட்ற தட்டு தான் ஆக்சுவலாக அது. ஸோ ஒரு 6 இன்ச்சு இருக்குது. நிறைய பேர் அடுக்கு கேட்டிங்க, அதனால தான் நான் வாங்கி வச்சுருந்தேன். இது பாருங்கள் ஒரு 1 லிட்டர் தண்ணி பிடிக்கும். எல்லாமே பழைய அடுக்குங்க பாருங்கள். எல்லாத்தையுமே இந்த ஓல்டு லெட்டர்ஸ் இருக்கும், பார்த்திங்கனாலே தெரியும். பழைய அடுக்கு அப்படியே எல்லாமே செட்டாக இருக்கும்.
அவ்வளோதான். எல்லாமே உங்களுக்கு இடத்தடைக்காமல் அழகாக போயிடுச்சு. அடுத்து இது வந்து ஒரு முறுக்கு அல்ல இடியாப்பம் புளிகிறது கீழே நல்லாயிருக்கும். சுற்றி அழகாக நீங்கள் புளிஞ்சிக்கலாம், நல்ல வெயிட்டாக இருக்கும். அடுத்து ஒரு ஃப்ளவர் வாஷ் பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ஒரு ஃப்ளவர் வாஷ். அடுத்து ஒரு குட்டி சிறுவாச்சி. அடுத்தது சின்னதாக ஒரு பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அடுத்தது ட்ரிபிள் மெட்டலில் உள்ள அந்த சொம்பு தாங்க. கீழே வெங்கலம், காப்பர், அந்த மாதிரி மேலே பித்தளை, அந்த ட்ரிபிள் மெட்டல் சொம்பு. இது நான் சொன்னேன் இல்லையா, வெங்கலம் கிடைக்க மாட்டேங்குதுன்னு. இது பார்த்திங்கன்னா அந்த வெங்கலம் மெட்டீரியல் தான். ஸோ எப்படி வாய் அகலம் அழகாக அப்படி நீட்டமாக அழகாக இருக்குது பாருங்கள். ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்கும், பிராண்ட்ஸ் மேடு. அதேமாதிரி இந்த கூஜாவும் கிடைக்காதுங்க. ஹார்லிக்ஸ் கூஜான்னு சொல்கிற கூஜா தான் அது. உள்ளுக்குள்ளே டம்ளர் இருக்குது, பிராண்ட்ஸ் மேடு தான். அடுத்தது பார்த்திங்கன்னா 2 ஃபில்ட்ரு இருக்குதுங்க. இங்கே பாருங்கள், இது ஒரு ஃபில்ட்ரு, அடுத்து இது ஒரு ஃபில்ட்ரு. 2 ஃபில்ட்ரு இருக்குது. ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய அளவு வித்தியாசம்லாம் இல்லை. ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஒரே அளவு தான் இருக்குது. ரெண்டுமே நல்ல கண்டிஷனில் இருக்குது, சூப்பராக இருக்குது ஃபில்ட்ரு. அடுத்தது பார்த்திங்கன்னா 2 அழகான டப்பி. இங்கே பாருங்கள், வீட்டில் குங்குமப்பூ, கடுகு, அந்த மாதிரி முக்கியமான ஏலக்காய், கண்டிப்பாக அதில் வந்து ஏலக்காய் போடலாம். ஏலக்காய் ஏன்னா நிறைய வாங்க மாட்டீங்க, கொஞ்சம் தான் வாங்குவீங்க எல்லார் வீட்லேயும். ஸோ அந்த மாதிரி ஏலக்காய், அந்த மாதிரி பொருட்கள்லாம் இதில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறதுக்கு போட்டுக்கலாம். குங்குமப்பூ, ஏலக்காய் அந்த மாதிரி போட்டு வச்சுக்கலாம். குட்டி ஒன்று டப்பி கூட ஒன்று இருக்குது பாருங்கள், ஏதாவது பொடி அந்த மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் கேசரி பவுடர் அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா குட்டி டப்பியில் நம்ம அழகாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா கிச்சனில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த மாடலில் செம்படம்லாம் வாங்கியிருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி குட்டி வேணும் அப்படின்னா இது ரெண்டுமே நீங்கள் வாங்கிக்கலாம். இது வந்து ஆப்பம் சுடுறதுக்கு மேலே மூடி வச்சு நம்ம யூஸ் பண்ணுறதுக்கான மூடி. நல்லா ஹெவியாக இருக்குது, வெயிட்டாக இருக்குது. அடுத்தது இது வந்து முறி டம்ளர். இது நல்லா தண்ணி குடிக்கிறதுக்கு எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணலாங்க. பாருங்கள், பழைய தமிழ் லெட்டர் எழுதியிருக்குங்களா, அதுதான் அங்கே பாருங்கள். அந்த ஏவே எந்த அளவுக்கு ஒரு வித்தியாசமாக இருக்குது பாருங்கள். ஸோ அதனால் ரொம்பவே நல்லா பழசது. அடுத்தது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வெத்தலை பெட்டி, நல்ல ஒரு ஃபைன் பீஸ். அடுத்தது நல்ல ஒரு வெங்கல சட்டிங்க, 3 கிலோ வெயிட் இருக்கும், நல்ல குழிவாக இருக்குது. இது அன்யூஸ்டு பீஸு, யூஸ் பண்ணல அதிகமாக. இங்கே பாருங்கள், 4 காலும் தேயாமல் அப்படியே இருக்குது பாருங்கள். ஸோ இது வந்து யாருமே இன்னும் அதிகமாக யூஸ் பண்ணல. அடுத்தது அடுத்தது இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பஞ்சதீபம் ஏற்றுறதுக்கு உள்ளது. அடுத்தது பார்த்திங்கன்னா பூஜைக்குள்ளே இந்த கர்விங் போட்ட கிளி சொம்பு தான் அது. இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள். ஸோ பூஜைக்கு வச்சுக்கலாம், தேங்காய் அதெல்லாம் வச்சு கலசத்துக்கு மாவில் வைக்கும்போது இது வந்து முழுக்க முழுக்க பூஜைக்கு உள்ளது, இந்த கிளி சொம்பு. இங்கே பாருங்கள். ஸோ பாலிஷ் பண்ணி நீங்கள் பூஜைக்கு நல்லாவே யூஸ் பண்ணலாம். அடுத்தது இதுவுமே வந்து கலச சொம்பு தான் அது. இங்கே பாருங்கள், காவடிக்கு, கலசத்துக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம், சின்ன கலசமாக வைக்கிறீங்க அப்படின்னா. ஸோ இது வெங்கலத்தால் செஞ்சுருக்காங்க. அடுத்து இது பார்த்திங்கன்னா கலசத்துக்கே ட்ரிபிள் மெட்டல், 3 உலோகம். அதுவுமே பார்த்திங்கன்னா அது ஒரு மாடல் ஏற்கனவே காமிச்சது, இது ஒரு மாடல். ஸோ 2 மாடலில் இருக்குது. ஸோ எது வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். அடுத்தது இந்த பூ வைக்கிறது சொல்லியிருந்தேன் இல்லையா, அதுலேயே வந்து இது வந்து கொஞ்சம் பெருசு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து நம்ம ஃபங்க்ஷன் டயத்தில் உங்களை வந்து காய்கறிகள்லாம் வச்சு பரிமாறுறதுக்காக யூஸ் பண்ணுறது. இங்கே பாருங்கள், ஸோ வடை பொரித்து வச்சுக்கலாம், ஒரு காய்கறி பரிமாறிக்கலாம். ஸோ ஒன்றுக்குள்ளே ஒன்று போட்டு வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், இதிலே சின்னதாக அழகாக இருக்குது பாருங்கள். இதெல்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க, இந்த மாதிரி அதிகமாக கிடைக்காது, வராது இந்த மாடல். அதே மாதிரி நம்ம குருவாயூர் விளக்கு, நல்லா அழகாக இருக்கக்கூடிய ஒரு குருவாயூர் விளக்கு. அப்புறம் இது பார்த்திங்கன்னா வெயிட் வந்து ஒரு 4.5 கிலோ இருக்குது, குமிழ் செம்படம். ஸ்டோரேஜ் பார்த்திங்கன்னா ஒரு 5 கிலோவுக்கு மேலே பிடிக்கும். ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்குது, கிடைக்காது. எங்கள் சைடு மட்டும்தான் கிடைக்கும், அதாவது தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்டில் மட்டும்தான் இது அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு பொருள். என்கிட்ட இந்த ஒரே ஒரு பீஸ் தான் லாஸ்ட்டாக இருக்குது. இதுக்கப்புறம் வருமா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. ஏற்கனவே இருந்த சின்னது எல்லாமே போயிடுச்சு. ஃபைனலாக இது ஒன்று தான் இருக்குது, எனக்குன்னு எடுத்து வச்சது. அதையுமே இப்போ நான் சேல்ஸுக்கு போடுறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம சாம்பார் ஊற்றி பரிமாறுற வாளி. உள்ளுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஈயத்தோடு இருக்கானா, ஈயத்தோடு இருக்குது.
இங்கே பாருங்கள், கீழே நல்ல பீஸாக தெளிவாக இருக்குது. நல்ல ஒரு ஹெவியாக இருக்குது. தூக்கி நம்ம பரிமாறுறதுக்கோ இல்லை எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். எப்படி பார்த்தாலும் இது வந்து இன்னும் 2 ஜென்ரேஷனுக்கு உங்களுக்கு வரும். இருக்க காசு தானே இதெல்லாம். பித்தளைங்கிறது என்னது, உங்களுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு தானே. ஸோ மற்ற பொருட்கள் மாதிரி நீங்கள் வாங்கி வச்சு ஒன்றுக்கு பாதியாக விற்கணும்னு தேவையில்லை. ஸோ இன்றைக்கி ஒரு விலை கொடுத்து வாங்குறீங்க அப்படின்னா நாளைக்கு அடுத்தது உங்கள் பசங்க காலத்தில் அது வந்து பார்த்திங்கன்னா அதுவுமே வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு தான். ஆனால் மற்ற பொருள்லாம் யோசிச்சு பாருங்கள். வீட்டில் நிறைய பிளாஸ்டிக் வாங்குறீங்க, பீங்கான் பொருள் வாங்குறீங்க, நிறைய ஷோகேஸ் பீஸ் வாங்குறீங்க. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எதுவுமே ரீசைக்கிள் பண்ண முடியாது. அது பின்னாடி எதுவுமே ரீவேல்யூ கிடையாது. ஆனால் இந்த பொருட்கள் மட்டுமே எல்லாமே ரீவேல்யூ உண்டு. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம வீட்டில் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போய் போடும்போது அதில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு காசு நமக்கு வருது. ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா இதுவுமே ஒரு விதமான இன்வெஸ்ட்மெண்ட்டு தான். ஸோ இந்த பொருட்கள்லாம் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிச்சி விடுங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.